ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது காஸ் எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் நியூமரிக்கல் அனாலிசிஸில் வர ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் ஆர் 10 மார்க் கொஷின். இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி காஸ் எலிமினேஷன் மெத்தட்னால் நம்ம ஆல்ரெடி பேசிக்காக பார்த்துருக்கோம். ஒரு செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். அதுக்கப்புறம் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டு அது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இப்போது இங்கே 4 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் எக்ஸோடைய பவர் 1 இருக்கணும். அந்த மாதிரி 4 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் இருந்தும் கோஎஃபிஷியன்ஸ் தனியாகவும் சொல்யூஷன்ஸ் தனியாகவும் எடுத்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A/B ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ A/B ஃபார்மில் எழுதுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்ச இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் டயக்னலுக்கு மேலே இருக்கிற எல்லாமே இந்த மெயின் டயக்னல் இந்த 4 நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற இந்த நம்பர் தவிர கீழே இருக்கிற 2 3 -1 2 3 இது எல்லாத்தையுமே நம்ம வந்து 0 ஆக்கணும். அண்ட் இந்த -1ஐயும் நம்ம 0 ஆக்கணும். ஸோ இதை 0 ஆக்கணும்னா நம்மளுக்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்சதுக்கப்புறமா நம்ம பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோடைய ஃபார்முலா என்னது? Ri is equal to Ri minus AI1 divided by A11 R1. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம A11ன்ற இந்த எலிமெண்ட்டை எடுத்து இதுக்கு கீழே இருக்கிறது மூணுத்தையும் நம்ம வந்து 0 ஆக்கணும்னு ட்ரை பண்ணோன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Ri is equal to Ri minus AI1 divided by A11 R1. ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம செகண்ட் ரோவை பண்ணும்போது ஐக்கு பதிலாக 2 போடணும். செகண்ட் ரோனா ஸோ ஐக்கு பதிலாக 2 போடும்போது Riன்றது R2ஆக மாறிடும். இந்த பக்கம் ஈக்குவல் டு Riன்றது R2ஆக மாறிடும். மைனஸ் I1ல் A21ன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு R1 அப்படியே இருக்கும். ஸோ A21னா செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த 2. இந்த 2வை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நாம் இது எல்லாமே பண்ணுறோம். ஸோ 2 டிவைடட் பை 1ன்னு வரும். மேலே 1 இருக்கிறதுனால 1ன்னு வரும். R1ன்னு வரும். ஸோ R2 is equal to R2 minus 2R1 அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலிமெண்ட்டை வச்சு இதை எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு 2 into R1ன்னு போடும்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 into R1ன்னு சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 2 0 6ன்னு வரும். ஸோ இதிலேருந்து கீழே இருக்கிற ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூஸ்லாம் நம்ம மைனஸ் பண்ணும்போது 2 - 2 0 ஆயிரும். 2 - 1 -1 ஆயிரும். ஆல்ரெடி அங்கே 1 இருக்கிறதுனால 1 - 2 வந்து -1 ஆயிரும். அண்ட் -1 இருக்கிறதுனால -1 - 0 -1 ஆயிரும். இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1 - 6 -5ஆக மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் இருக்கிற எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம R3 is equal to R3 மைனஸ் அந்த தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் உள்ள எலிமெண்ட் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டயகனல் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலிமெண்ட். ஸோ 1 அதனால் 3ஆக இருக்குது. ஸோ இப்படி இந்த மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி நான் இப்போ 2க்கு பண்ண மாதிரி 3யை வச்சு ஃபஸ்ட் ரோவில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோலேருந்து ஃபஸ்ட் ரோவை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடச்சிரும். அதே மாதிரி இங்கேயும் 0 கிடச்சிரும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்டை வச்சு செகண்ட் டயகனல் எலிமெண்ட்டை வச்சு இப்போது ஒரு அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸை 0ஆக மாற்றுறதுக்கு நம்ம R3 is equal to R3 minus 4R2. 4ன்றது இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற செகண்ட் எலிமெண்ட். ஸோ AI2 டிவைடட் பை A22 அப்படின்னு வரும். ஸோ அதில் AI2க்கு பதிலாக ஐக்கு பதிலாக
3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா தேர்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்துடும். ஸோ தேர்ட் ரோ ஃபஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் -4. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி 4 R2லேருந்து 3யை மைனஸ் பண்ணுறோம். R3யை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். சேம் அதே போல் R4ஐயும் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ ஒவ்வொரு ரோவையும் எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற மீதி ரோஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு லோவர் ட்ரையாங்கிள் வந்து 0 0 0 0ன்னு மாறிடும். அப்பர் ட்ரையாங்கிள் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடச்சதுக்கப்புறமா இப்போ இது எல்லாத்தையுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் எக்ஸ் கூடயும் பியோட சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் பிலையும் எடுத்து எழுதிட்டு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ இதிலேருந்து பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி -13 கேன்சல் ஆச்சுன்னா x4 = 1ன்னு கிடைக்கும். ஸோ x4 வேல்யூ 1ன்னு கிடச்சதுக்கப்புறமா அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 13 - 13 0 ஆகிடும். அப்போ x3 = 1/3 மாறிடும். அதனை x3 = 13 - 13 0 ஆயிரும். x3 = 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம் x2வை கண்டுபிடிக்கிறதுக்கு x3யும் x4யும் கொண்டு போய் x1ல் செகண்ட் லீனியர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் x2 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ x3க்கு பதிலாக 0வும் x4க்கு பதிலாக 1ம் போட்டோன்னா -5 அந்த பக்கம் போயிடும். -5 அந்த பக்கம் போச்சுன்னா -5 - 7 -12 ஆயிரும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகிட்டு -5 + 5 வந்து -2 ஆயிரும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, அங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிரும். x1 = x2க்கு பதிலாக என்ன வேல்யூ போடணுமோ அந்த வேல்யூ, x4க்கு பதிலாக என்ன வேல்யூ போடணுமோ அந்த வேல்யூ போட்டு x1ஐயும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4 எக்ஸோடைய வேல்யூஸுமே கிடச்சிருச்சு. சிமிலர்லி இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த கொஷின் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இதையும் அதே போல் தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரோ ஃபார்முலா யூஸ் பண்ணி எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஈக்குவேஷன்ஸை சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிட்டு பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி, அதாவது லாஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வரைக்கும் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி x1 x2 x3 x4 4 வேல்யூஸையும் கண்டுபிடிக்கிறது தான் இதோடைய கோல். ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காஸ் சீடல் மெத்தட். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.